ரிதன்யாவுடைய குடும்பம் ஒரு மிருக கூட்டத்திற்கு பெண்ணை கொடுத்துருக்கான். அம்மா, அப்பா, கணவன் அத்தனை பேரும் மனித கூட்டமே அல்ல, அது ஒரு மிருக கூட்டம். 300 பவுன் நகை கொடுத்துருக்காங்க, 85 லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க, 2.5 கோடி ரூபாய் கல்யாண செலவு, 10 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சீதன நிலங்கள் கொடுக்கப்பட்டது, 20 கோடி ரூபாய் அந்த பொண்ணுக்கான சீதனம். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் பையன், அம்மா, அப்பா 3 பேருக்கும் 3 ஆயில் கிடைக்கணும். ஆனால் இந்த வழக்கு பிசுபிசுப்பாக போய் 50,000 ரூபாய் தூக்கி வீசி ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கொடுத்தா அவன் ரெக்கார்டு கொடுத்துருப்பான். இவன் ஒரு சைக்கோயாவன், இவன் ஒரு ஓரல் செக்ஸ் பார்ட்டின்னு சொல்லியிருப்பான். மன ரீதியாக உடல் ரீதியாக புண்படுத்த அதான் ஓரல் செக்ஸு, அவ்வளோதான். இதில் என்ன ஒளிமுறை என்ன இருக்குது? நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் அவன் ஏதோ பாலியல் தொழிலாளியை போல பயன்படுத்தியிருக்கான். அவங்க அப்பனும் ஒரு மிருகம், பெரிய மிருகம், அவங்க ஆத்தாலும் ஒரு பெரிய மிருகம். இந்த மிருகமெல்லாம் கூண்டில் கட்டி வைத்து சோறு ஓட வேண்டிய உருவங்கள் இதெல்லாம் மனித உருவங்கள் அல்ல. மாப்பிள்ளையோட அப்பா இதில் பெருந்தளவு சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணு வாய்ஸ் ஆடியோவில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையா சார்? அவங்க அப்பனுக்கு அறிவு இருந்தால் பையனை கண்டிச்சிருப்பான். அவனை யாரோட சேர்ந்துக்கிறான்? மகனோட சேர்ந்துக்கிறான். அம்மாவும் மகனோட சேர்ந்துருக்கான். அந்த பெண்ணுக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லை. இந்த பெண்ணை பெண்ணாவே பார்க்கல, பணம் குட்டுகிற ஒரு ஏடிஎம் மிஷினாக பார்க்குறான். அவருடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கல, மென்மையான உணர்வுகளை அவன் புரிஞ்சுக்கல. இங்கே எது பேசுது? இந்த பக்கம் 100 கோடி, இந்த பக்கம் 100 கோடி, இதுதான் பேசுது. பிரைம் நைட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். கோயம்புத்தூர் அவினாசி பகுதியைச் சேர்ந்த வரதட்சணை கேஸ் சார். இது நம்ம தமிழ்நாட்டில் பெரிதும் நடுங்க வச்ச ஒரு கேஸு. ரிதன்யா மரணத்திற்கு காரணம் அவங்க குடும்பம்னு ரிதன்யாவே வாக்குமூலம் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க சார். இந்த கேஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த வரதட்சணை கேஸை முக்கியமாக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது ரிதன்யாவுடைய குடும்பம் ஒரு மிருக கூட்டத்திற்கு பெண்ணை கொடுத்துருக்கான். அதை அம்மா, அப்பா, கணவன் அத்தனை பேரும் மனித கூட்டமே அல்ல, அது ஒரு மிருக கூட்டம். இன்னொன்று கொடுமை என்னென்னா, இந்த மிருக கூட்டத்திற்கு ரிதன்யாவுடைய மரணத்திற்கு பிறகு இன்னொரு மிருக கூட்டம் பொண்ணு கொடுப்பான். இப்போ அந்த பொண்ணு இறந்து போச்சு, சித்திரவதை கொண்டுட்டான். 300 பவுன் நகை கொடுத்துருக்காங்க, 85 லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடுத்துருக்கான், 2.5 கோடி ரூபாய் கல்யாண செலவு, 10 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சீதன நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 20 கோடி ரூபாய் அந்த பொண்ணுக்கான சீதனம். இப்போ அந்த 20 கோடி ரூபாய் திருப்பி கொடுக்கப்பட மாட்டான். இப்போ அந்த பொன் தரப்பு போய் எடப்பாடியாரை பார்த்துருக்காங்க. ஓகே. எந்த பலனும் இல்லை. ஏன் எந்த பலனும் இல்லை? எந்த பலனும் இல்லைன்னா, இப்போ ஒரு வாரம் இப்போ கவின்குமார் கைது செய்யப்பட்டிருக்கணும். கவின்குமார் ஃபேமிலியை கஸ்டடியில் ஆமாம், கஸ்டடி எடுத்திருக்காங்க. அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும். அந்த பெண்ணை இறந்து போனதுக்கு தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு அது முழு விசாரணை செய்தால் அந்த பெண்ணு தற்கொலை செய்ததை தவிர வேறு வழி இல்லை. தாய் வீட்டுக்கு போனால் திரும்பி கூட இங்கே விடுறாங்க. அப்போது வேறு வழி இல்லை, மரணம் அடைவதை தவிர வழி இல்லைன்னு ஒரு முடிவுக்கு தள்ளுவதே கொலை குற்றம் தான். இப்போ அது கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டு 3 பேருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கணும். கிடைக்குமா? கிடைக்காது. ஏன் கிடைக்காது சார்? அந்த காங்கிரஸ் அவங்க பின்னாடி இருக்கா சார்? இல்லை, காங்கிரஸ் அவங்க தாத்தா கிருஷ்ணன் காங்கிரஸ் ஒரு காலத்தில் யூனியன் செயலாளர் எங்கள் அனுப்புவாளையத்தில் கிருஷ்ணன். காங்கிரஸ் எல்லாம் காலாவதியாகி பல வருஷம் ஆகிப்போச்சு. காங்கிரஸ் எல்லாம் காலாவதியாகி பல வருஷம் ஆகிப்போச்சு. கட்சி அரசியல்லாம் இல்லை, சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் அந்த பையனுடைய பையன், அம்மா, அப்பா 3 பேருக்கும் 3 ஆயில் கிடைக்கணும். ஆனால் இந்த வழக்கு என்ன எப்படி போகும்னா பிசுபிசுப்பாக போயிடும். பிசுபிசுப்பாக போய் கவின் மீண்டும் 300 பவுன் நகை, ஒரு 85 லட்சம் ரூபா காரு, ஒரு 2.5 கோடி கல்யாணம், 10 கோடி சீர் உடுப்பதற்கு ஒரு ஆள் கியூவில் நிற்கிறான். இப்போ ஒரு ஆள் அடுத்த கியூவில் என் பொண்ணை கட்டிக்க. அப்போது இது எப்படி இந்த சமூகத்தை எடுத்துக்கொள்வது? இந்த சமூகம் எப்படி ஒரு அறிவான சமூகமா, பண்பட்ட சமூகமா? இப்போ யாருக்கு யார் கல்யாணம் நடந்ததுன்னா
100 கோடிக்கு 100 கோடிக்கு தான் கல்யாணம் நடந்தது. பெரிய குடும்பம்னா எப்படி பெரிய குடும்பம்? ஒரு 100 கோடி சொத்து வச்சிருந்த பெரிய குடும்பமா? அவன் மனிதனா மிருகமானு பார்க்க வேண்டாமா? இந்த கவின் குமார் மிருகமா மனிதனான்னு பார்க்க வேண்டாமா? அது யார் பார்க்கணும்? அவங்க அப்பன் தான் பார்க்கணும், பெண்ணை பெற்றவன் தான் பார்க்கணும். அதை அவன் பார்க்கல. பெரிய குடும்பம், ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, ஒரு 500 கோடி சொத்து இருக்குது, ஒரு மில் ஓனர், ஒரு பெரிய பனியன் ஃபேக்ட்ரி ஓனர். இதுதான் அங்கே அளவீடே தவிர இந்த பெண்ணுக்கு ஏற்ற கணவனா, இவனுடைய குணநலம் எப்படி, ஒரு 50,000 ரூபாய் தூக்கி வீசி ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கொடுத்தா அவன் ரெக்கார்டு கொடுத்துருப்பான். இவன் ஒரு சைக்கோ, இவன் ஒரு ஓரல் செக்ஸ் பார்ட்டின்னு சொல்லியிருப்பான். மன ரீதியாக உடல் ரீதியாக புண்படுத்த, அதான் ஓரல் செக்ஸு. அவ்வளோதான். இதில் என்ன ஒளிமுறை என்ன இருக்குது? அப்போது நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் அவன் ஏதோ பாலியல் தொழிலாளியை போல பயன்படுத்தியிருக்கான். அதானே சண்டை, வேற என்ன? ஒரு பாலியல் தொழிலாளி நீங்கள் எப்படி வேணால் நடந்துக்குவான். ஒரு குடும்ப பெண் எப்படி பாலியல் தொழிலாளியை போல வக்கரமான அந்த பாலியல் இச்சைக்கு எப்படி அவள் உடன்படுவான்? அதானே சண்டை. 50 கோடி ரூபா கேட்டிருக்கான். என்னுடைய நண்பர்கள் பூரா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிஸ்ட்டு, 50 கோடி ரூபா கொடு, 50 கோடி வாங்கிட்டு வான்னு கேட்டிருக்கான். சும்மா விளையாட்டு கேட்குறாங்கன்னு பொண்ணு வீட்டில் விட்டாங்களாம். அப்புறம் காலப்போக்கில் தொடர்ந்து கேட்டே இருந்தாராம்ல சார், எனக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுங்கன்னு. இது உண்மையா சார்? உண்மையில் 50 சார். அதாவது அவன் அந்த பொண்ணோடு சந்தோஷமாகவே இல்லை. அந்த பொண்ணை விட அவன் எதை அதிகமாக நம்புகிறான்? பணத்தை. அப்போ அவன் எப்படி அவன் மனிதனாக இருக்க முடியும்? அவன் மிருக கூட்டத்துக்கு சொந்தக்காரனாக தான் இருக்க முடியும். அவங்க அப்பனும் ஒரு பெரிய மிருகம், அவங்க ஆத்தாலும் ஒரு பெரிய மிருகம். இந்த மிருகமெல்லாம் கூண்டில் கட்டி வைத்து சோறு ஓட வேண்டிய உருவங்கள் இதெல்லாம் மனித உருவங்கள் அல்ல. இதை பெண்ணுடைய அப்பா ஒரு மனோ தத்துவ டாக்டர்கிட்ட போயிருந்தா அந்த பெண்ணு மனசில் இருக்கிறது பூரா சொல்லியிருப்பான். அந்தளவுக்கு பெண்ணுடைய அப்பனுக்கு பெரிய அறிவு இல்லை. பெண்ணோட அப்பா அம்மா மேலேயும் தவறு, பெரிய தவறு இருக்கு. என் பொண்ணு வாழ மாட்டேங்கிறாங்க, என் பொண்ணு அடிக்கடி கோச்சிட்டு வந்துடுறா. என்ன போய் ஒரு மனோதத்துவ டாக்டர், ஒரு லேடி டாக்டர், ஒரு 65 வயசான டாக்டர் போனால் அந்த அம்மா புட்டு வச்சிருக்கு. உன் பெண்ணு வாங்க டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடு, உன் பெண்ணை வாழவே முடியாது, உன் பெண்ணுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு சித்தம் தெளிஞ்சு போயிடும், இந்த பெண்ணு மனநோயாளியாக மாறிடுவா. ஏன்னா அவன் வக்கரம் முடித்தவனாக இருக்கான். அவன் இந்த வைத்தியத்துக்கு வரமாட்டான், இந்த மனோதத்துவ வைத்தியத்துக்கு வரமாட்டான். அப்போ அவன் இந்த பெண்ணை பெண்ணாவே பார்க்கல. எப்படி பார்க்குறான்? பணம் குட்டுகிற ஒரு ஏடிஎம் மிஷினாக பார்க்குறான். அவருடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கல, மென்மையான உணர்வுகளை அவன் புரிஞ்சுக்கல. இங்கே எது பேசுது? இந்த பக்கம் 100 கோடி, இந்த பக்கம் 100 கோடி, இதுதான் பேசுது. 85 லட்ச ரூபா காரு, 300 பவுன் நகை, சீதனம் 10 கோடி ரூபா. இதுதான் இங்கே முடிவு செய்தியை தவிர இவர்களுடைய மென்மையான உணர்வுகள் இங்கே முடிவு செய்யலை. இதை மனோதத்துவ டாக்டர் என்ன பண்ணியிருப்பார்? கண்டுபிடிச்சி அக்கு வேறு ஆணி வேறு பார்த்தம்மா வேண்டாம். இதுதான் நிலைமை. ஓகே. இப்போ அவனை வர சொல்லி அவனுக்கு மருத்துவ ஆலோசனை அவன் வரமாட்டான், அவன் வரமாட்டான். அப்போது டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க, இது அந்த அம்மா சொல்லியிருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய பல டைவர்ஸ் இப்படி தான் நடந்திருக்கு. கல்யாணம் பண்ணி 15 நாள் டைவர்ஸ் ஆன பெரிய குடும்பங்களெல்லாம் எனக்கு தெரியும். என்ன காரணம்? அவன் ஒரு வக்கரம் முடிச்சவனாக இருப்பான், ஒரு ட்ரக்ஸ் அடிக்டாக இருப்பான். அப்புறம் எப்படி அவனால் சகஜமாக வாழ முடியும்? திருமணம் நிச்சயமாகவே பல பங்குன்னு. என்ன காரணம்? அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடும். ஓகே. அவனுடைய நடவடிக்கைகள் முழுவதும் அதில் தெரிஞ்சு போயிடும். அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு பகுத்தறிவோ விழிப்புணர்வோ கிடையாது. அதனுடைய விளைவு தான் இது போன்ற மரணங்கள். ஓகே. மாப்பிள்ளையோட அப்பா இதில் பெருந்தளவு சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வாய்ஸ் ஆடியோவில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையா சார்? சார், அதாவது அவங்க அப்பனுக்கு அறிவு இருந்தால் பையனை கண்டிச்சிருப்பான். அவனை யாரோட சேர்ந்துக்கிறான்? மகனோட சேர்ந்துக்கிறான். அம்மாவும் மகனோட சேர்ந்துருக்கான். அந்த பெண்ணுக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லை எங்கே தன்னுடைய வாழ வந்த வீட்டில். அப்போ தான் அந்த பொண்ணு விரக்தி நிலைக்கு போகிறான். நீங்கள் அந்த மாமியார் கூப்பிட்டு என்ன நடக்குது, இதை சரி பண்ண முடியும்னு ஆதரவாக இருந்தால் அந்த பொண்ணு வாழவே முடியாது. உயிரை மாய்த்து கொள்வதை தவிர வழியே இல்லை. அப்பா வீட்லேயும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, மாமியாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது,
கணவன் அவன் மனிதனாகவே இல்லை, மிருக கூட்டத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கான். அப்போ மேலும் மேலும் மன உளைச்சல் அதிகமாகும் போது தான் மரணத்துக்கு போகலாம். ஓகே, நீங்கள் அதில் இவனை சரி பண்ணிடலாம் 3 மாதத்தில், ஒரு 3 நாள் சரி பண்ணிடலான்னு நிலைமை வந்தால் எந்த பெண்ணும் மரணத்தை நோக்கி போக மாட்டான். மரணம் என்பதே மன வலிமை அதிகமாகும் போது தான். மனதளவில் வலி அதிகமாயிட்டே போகுது. வாய்ப்பே இல்லை, எந்த காலத்திலும் வாய்ப்பு இல்லை. அப்பா தரப்பில் வாய்ப்பு இல்லை, அம்மா தரப்பில் வாய்ப்பு இல்லை, மாமனார் வாய்ப்பு இல்லை, மாமியார் வாய்ப்பு இல்லை, கணவன் எந்த காலத்திலும் வாய்ப்பு இல்லை. அப்போது அத்தனை அன்புக்கான அத்தனை வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டது. வேறு வழி மரணம் ஒன்று தான் அந்த பெண்ணுக்கு நிம்மதிங்கிற முடிவுக்கு வந்துச்சு. தினம் சித்திரவதைப்படுத்துவது என்பது நீங்கள் எந்த ஒரு உலகத்தில் கூட எந்த உயிரினங்களும் எந்த ஜீவராசியும் அப்படி தான் முடியும். 3 பேருமே குடும்பத்தில். ஆமாம், அப்பா அம்மா இந்த பெண்ணுடைய மென்மையான உணர்வுகளை அப்பா கூட்டிகிட்டு போய் ஒரு மருத்துவத்தை கேட்டிருந்தானா தீர்வு வந்திருக்கும். ஆலோசனை தானே. புரியுது. அதை கூட அவர்கள் பெற்றோர்கள் அனுமதிக்கலை. இப்போ போய் எடப்பாடி பார்த்து என்ன பண்ணுறது, மோடியை பார்த்து என்ன பண்ணுறது, ட்ரம்ப்பை பார்த்து என்ன பண்ணுறது. ஒரு பெண்ணை பெற்றவன் எவ்வளவு கவனமாக இருக்கணுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை. இல்லை சார், 300 பவுன் இவங்க போட்டு கட்டி கொடுத்தே தப்பு தானே சார்? 300 500 இல்லைங்க, இல்லை அதெல்லாம் சாதாரணமாக நடக்குது. அதெல்லாம் மார்வாடியில 500 கோடி சீதனம் கொடுக்குறான். மார்வாடி 500 கோடி சீதனம் கொடுக்குறான். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதில் மார்வாடி பல பேர் முதல்ல சீதனத்தை வாங்கிட்டு பாம்பை கடி கொண்டு வருவான், இன்சூரன்ஸ் வாங்கிக்குவான். இப்போ அதெல்லாம் இப்படி இவ்வளோ நடக்குது. ஆனால் இதெல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க. ஆனால் நீங்கள் பெண்ணுடைய தகப்பன் பெண்ணுடைய அந்த மரண வலியை புரிந்து கொள்ளாத ஜடமாக இருந்திருக்கான். அதுதான் விஷயம். நீ போக வேண்டாம், நீ வீட்டிலேயே பார்த்துக்கோ. வாழத்தான் போனே தவிர அங்கே நீ சாக போகலை. சாவதை தவிர எனக்கு வழி இல்லைன்னு போல சொல்லுது. ஓகே, நான் செத்து போயிடுவேன்னா சொல்லுது. இல்லை சரியாக போயிடு நீ போ. அப்போ அது மரணத்தை அது யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாத நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சுல. ஆமாம்மா, அது எல்லாத்துக்கும் ஓரல் செக்ஸ் தான், வேறு என்ன. அது அவனுக்கு ஒன்று நீங்கள் அது ட்ரக்ஸு பழக்கம் இருக்குது. அந்த இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், வசதி படைத்த இளைஞர்கள் பூராமல் என்ன பழக்கம் இருக்குது, ட்ரக்ஸ் பழக்கம் இருக்குது. ட்ரக்ஸு பழக்கத்தில் எல்லாம் என்ன பாலியல் பெண்கள்கிட்ட போகிறோம். பாலியல் பெண்கள்கிட்ட போன பிறகு சில பாலியல் வக்கரங்களை அந்த விலைமாதுகள் இவர்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. அப்போது திருமணம் செய்த பிறகும் அந்த பாலியல் பெண்கள் பாலியல் வக்கரங்களை யார்கிட்ட எதிர்பார்க்குறான்? மனைவிட்டு எதிர்பார்க்குறான். மனைவி அவள் அன்பை மட்டுமே தான் கொடுப்பாள். அவளுக்கு இந்த பாலியல் தொழிலாளி உடைய அந்த செக்ஸ் வக்கரங்கள் என்பது அவளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இங்கே தான் சண்டை. பெரிய பெரிய குடும்பங்களில் கூட இது நடக்குமா சார்? சாதாரண நடக்குது. ஓகே, டைவர்ஸ் ஆகிடுது, உடனே டைவர்ஸ் ஆகிடுது. நீங்கள் இப்போ போய் பாருங்கள், சென்னையில் இருக்கிற குடும்ப நலக்கோடு எத்தனை பேர் வரான். கல்யாணமே 10 நாள் டைவர்ஸ், 15 நாள் டைவர்ஸ், 1 மாதம் டைவர்ஸ். அப்போ இது எங்கே போய் சொல்லுவது? நீங்கள் இப்போ ஒரு பெரிய பத்திரிக்கை சார், தமிழ்நாட்டில் நம்பர் 1 பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை அதிபரே பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். நம்பர் 1 பத்திரிக்கை, 75 ஆண்டு கால வரலாறு உள்ள பத்திரிக்கை, ஒரு பாரம்பரிய குடும்பம், அந்த பெண்ணும் பாரம்பரிய குடும்பம், டைவர்ஸ். ஏன்? இதே தான் அவருக்கு பல இணை துணை நடிகைகளோடு தொடர்பு. அது எப்படி இருக்கும்? அது அவங்க அப்பாவும் அதே கதை தான். நான் எல்லாம் விலாவரியாக சொல்ல விரும்பல. ஏன்னா வரிசை அதே கேள்விப்பட்டிருக்கேன் சார். இருட்டு கடையை அவ்வளோ இது பண்ணாங்க. அடுத்து அவினாசி, தொடர்ந்து வரதட்சணையை கொடுத்த கல்யாணங்கள் எல்லாம் இப்படி தான். அது என்ன காரணம்னா, பெண் வீட்டாருக்கு போதிய அறிவு இல்லை. நீங்கள் அந்த இருட்டு கடை அல்வா அவன் முதலே ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கான். முதல்லையே ஒரு பெண்ணோட பாலியல் வக்கரங்களுக்கு தீனி போடுகிற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கான். அப்போ அவன் எப்படி இந்த இருட்டுக்கடை அல்வா வீட்டுக்கு பெண்ணை எப்படி அவன் மனைவியை ஏற்றுக்குவான்? அவளை முதல்ல மனைவியை ஏற்றுக்கிட்டான், மனைவியை துணைவி ஆக்கிட்டான், துணைவியை மனைவி ஆக்கிட்டான். சொத்துக்காக எல்லாமே பணத்துக்கு, எல்லாம் பணம் தான். நீங்கள் அதனால தான் பெண்ணுடைய பெற்றோர்கள் 1000 கோடி திருமணம் பண்ணக்கூடாது. 2 மனங்களுக்கும் திருமணம் பண்ணணும், 2 உறவுகளுக்கு திருமணம் பண்ணணும். அது யாரும் பார்க்கறது இல்லை. வசதி படைத்தவனா,
அவனுக்கு எவ்வளோ கோடி இருக்குது. அப்போ அவன் எப்படி வாழ்ந்திருப்பான், அதை பற்றி பெரிய இடத்து பையன், அவ்வளோதான். இதுதான் இது போன்ற பல மரணங்களுக்கு அடிப்படை சித்தாந்தமாக மாறி பல உயிர்கள் மிக சாதாரணமாக போகுது. வரதட்சணை கொடுமை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் காரணம் கேட்டிங்கன்னா பெரிய குடும்பத்தை தேடி போகிறான். பெரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையன் அவன் எப்படி இருக்காங்கிறது பார்க்குறதே இல்லை. அவன் சீரழிஞ்சு கெட்டு சின்னாபனமாக இருப்பான். ஏன்னா நகர அமைப்பு அப்படி இருக்குது. வசதி படைத்த நகர அமைப்பு அப்படி கெட்டு போவதற்கான அத்தனை வசதிகள் இருக்குது. புரியுது. அப்போ அவன் சரியாக இருப்பானா, அதை யாரும் பார்க்குறதில்ல. குடும்பத்தை பார்க்குறானே தவிர அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் ஊடுருவி பார்ப்பதில்லை. ஆனால் நீங்கள் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ரித்தன்யாவோட தந்தை சொல்கிறாங்க, வெளியே விசாரிக்கும் போது எல்லாமே நல்ல குடும்பம், நல்ல பையன் அப்படின்னு தான் சொன்னாங்க. யாரும் கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்க, முட்டாள் அந்த ஆள். நீங்கள் 50,000 ரூபாய் கொடுத்து ப்ரைவேட் டெலிவரி ஏஜென்சி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ரெக்கார்டு எடுத்து கொடுத்துருவோம். அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், எல்லா கதையும் அதான் எல்லா வசதியும் இருக்குது அந்த நாட்டில். அவனோட டேப்பை, அவனுடைய ஃபோனை கால் ரெக்கார்டு எடுத்தாலே அவன் யாரோட பேசிகிட்டு இருக்கான், அவன் என்ன பண்ணா எல்லாம் தெரிஞ்சு போயிருமே. அதுதான் ஒருவனை கண்டுபிடிக்கிற வசதி. யார்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான், நல்ல மாப்பிள்ளைங்க தான் சொல்லுவான். கல்யாணத்தை எவனு நிறுத்த மாட்டான். இங்கே எவனுக்குமே அடிப்படை அறிவே இல்லையே. ஒரு சின்ன குற்றம், அதாவது ஒரு பொண்ணு பார்க்க போனாங்களாம், மாப்பிள்ளை சிகரெட் குடிக்க மாட்டார், பீடி குடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், விபச்சார பொருள் எதுவுமே இல்லைங்க, ஒன்றும் பொய் சொல்லுவார். அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாம் பண்ணிவிட்டு பொய் இல்லைன்னு சொல்லிடுவார். அப்போ இதுதான் கதை. நீங்கள் இந்த ரிதன்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு அவருடைய பழக்க வழக்கம் பூரா மிக தவறான பழக்க வழக்கமாக இருந்திருக்கு. அது பெண் வீட்டாருக்கு தெரியல. பெண் வீட்டார் ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு தான் அங்கே இந்த திருமணத்தை தீர்மானிக்குது. ஆனால் இவங்களுக்கு நிகரானவர்கள் தான் அவங்களும். ஆமாம் இல்லைன்னா எப்படி கட்டுவான். நமக்கு ஈக்குவலான சொத்து அவருக்கு இருக்கியா? சொத்து அங்கே வாழப்போவதில்லை, பணக்கட்டுக்கள் அங்கே வாழப்போவதில்லை, 300 நகை வாழலை. என்னாச்சு இப்போ? இது பெண்ணை பெற்றவர்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய தேவையை இந்த ரிதன்யாவுடைய மரணம் இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்கிறது. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.